அரை நூற்றாண்டில் இல்லாத அளவிற்கு தமிழக அரசியலில் செல்வாக்கான இடத்தை விஜய்க்கு மக்கள் வழங்கியிருப்பதற்கான காரணம் அவரது தனிநபர் கவர்ச்சி மட்டுமல்ல, ஏற்கனவே நிலவும் ஆட்சி மற்றும் அரசியல் கட்சிகளின் மீதான அதிருப்தியும் முக்கிய காரணமாக இருந்துள்ளது என கட்டுரை விளக்குகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக துடிப்பாக செயல்படாத நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் பாரம்பரிய போராட்ட கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக ஆகியவை கூட்டணி அரசியலின் கீழ் செயல்திறன் இழந்ததாகவும் கட்டுரை கூறுகிறது. அத்தோடு பெரும்பான்மை ஊடகங்களின் குரல்களும் ஒருபுறம் அரவணைப்பு, மறுபுறம் அழுத்தம் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த சூழலில் எதிர்குரல்கள் குறைந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு எதிராக வெளிப்படையாக கருத்து தெரிவித்த விஜய் பொதுமக்களிடையே ஒரு பிரதான குரலாக உருவெடுத்தார் என கட்டுரை மதிப்பிடுகிறது. 2026 தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தாலும் 1977க்கு பிறகு அரை நூற்றாண்டில் இல்லாத வகையில் தமிழக அரசியலில் தாவேக என்ற மூன்றாவது சக்தி உருவாகும் நிலையை இந்த தேர்தல் உருவாக்கியுள்ளது. அதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக எதிர்குரல்கள் அடக்கப்பட்ட சூழலை சமஸ் குறிப்பிடுகிறார்.